நீங்க இவ்வளவு பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்கீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி. உங்க வாழ்க்கையில எல்லா கட்டமும் நீங்க நினைச்ச மாதிரி தான் நடந்ததா? உங்க இன்பம் துன்பம் எல்லாம் நீங்க தீர்மானிச்சதா? இது இயற்கை. நான் ஏதோ ஒரு இடத்துல பிறக்கிறேன், கஷ்டமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் பிளானட் தான் காரணம்னா அதை எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம இதை வச்சு அதை எப்படி சம்மந்தப்படுத்துவீங்க? தம்பி, அந்த இடத்துல நீங்க எதுக்கு பிறக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன் பிறக்கும் போதே எல்லாரும் வசதியான இடத்துல பிறக்க வேண்டியது தானே? ஏன் ஒருத்தர் ஏழையாவும் பணக்காரனாவும் பிறக்கணும்? அதுதான் தம்பி கர்மா. அதுக்காக தான் இந்த ஜோசியம் பாக்குறது. இப்ப டாக்டர் கிட்ட போயிடுறதுனால நோய் குணமாயிடுறது இல்ல. அவர் நோய் எப்படி எதிர்கொள்ளணும், உடம்பை எப்படி பாத்துக்கணும்னு ஒரு வழிகாட்டுவார்ல, அது மாதிரி தான் ஜோசியமும். அதுல நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. சார், நாம பேச வேண்டியதை பேசிடுவோமா? ஈஸ்வரி, அம்மா கூப்பிடு. Mama, when I am here, why do you want ask Akka to call Amma? Akka, you stay. I am going. You don't worry. Chill. Atte, one important official meeting going here. Please come to participate the meeting. Atte, எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களா? அம்மா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? முருகப்பெருமான் அருளால நான் நல்லா இருக்கேம்மா. உங்க அப்பா நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. சரி சரி. ஏம்மா, இந்த சக்தி போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. சக்தி ஜாதகமா? அது எதுக்கு? நாங்க என்ன, நான் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன். போய் கொண்டு வா, போமா. அவனுக்கு பிள்ளை பிறக்க போகுது. வீட்டில் வேற ஒரேடியா பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பாத்துறோம். ஏற்கனவே உங்க தம்பிங்கெல்லாம் பார்த்து ஒரு ஆட்டம் ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்களும் தேவையில்லாம பார்த்து எதையாவது கிண்டாதீங்க. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், கிளம்புங்க. ஆமா ஆமாப்பா, ஏற்கனவே உங்க அப்பா வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுவே போதும், நீங்க கிளம்புங்க. யாரும் என் பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம். ஏமா, பழசை பத்தி பேசாத. இன்னைக்கு தேதிக்கு இந்த குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நிச்சயமா இதெல்லாம் பார்த்தே ஆகணும். கடைசி மகனுக்காக பார்க்கல, புதுசா ஒரு பிள்ளை பிறக்க போகுதுல, அது இந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும், என்னவா வரப்போகுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்லமா. அதுக்காகத்தான். எப்பா போதும்ப்பா, ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு சொல்றாங்கல்ல, அத்தோட விட. டேய் ஞானம், அவன் தான் தெரியாம பேசுறான்னா நீ ஏன்டா பேசாம இருக்க? சொல்லு. இல்லம்மா, அம்மா அவங்க பார்த்தது வேற. இப்ப நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கொண்டு வாவேன். பிறக்க போற பிள்ளை இந்த குடும்பத்துல என்னவா இருக்குன்னு பார்த்துருவேன். எனக்கு புரியல. எங்க உறவே வேணான்னு எல்லார்கிட்டயும் பத்திரத்துல கையெழுத்து வாங்குனீங்க. இப்போ எங்களுக்கு பிறக்க போற குழந்தை உங்களுக்கு என்னவா இருந்தா என்ன? தம்பி, இதுதான் இந்த குடும்பத்து வழக்கம். முத எனக்கு மகன் பிறந்தப்போ உங்க அப்பா தான் பார்த்து ஜாதகம் குறிச்சாரு. எனக்கு எப்படி இருக்கும், அதோட சித்தப்பா அம்மாருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு? ஏதாச்சும் சரியில்லைன்னா இவர்கிட்ட சொல்லி சரி பண்ணிடவா முடியும்? சரி பண்ணிடலாம் தம்பி. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாத்ருஸ்தானம் பித்ருஸ்தானம்னு இருக்கு. அதே மாதிரி எல்லா ஸ்தானமும் இருக்கு. ஸ்தானங்களுக்கான பாதிப்புகளையும் சொல்ல முடியும். ஸ்தானங்களோட வலுவை பொறுத்து யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் தம்பி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, விடுங்க. தம்பி, நீ ஜாதகத்தை கொடுக்காட்டிலையும் என்னால ஓரளவுக்கு சொல்ல முடியும். நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். அவ்வளவுதான். அது உங்களுக்கு நல்லது தானே? ஏற்கனவே இந்த வீட்டில் எங்களுக்கு நிறைய நல்லது நடந்துருச்சு, அதுவே போதும். என்னமா அது, ஒரு குடும்பத்துல ஜோசியம் பார்க்கல என்ன இருக்கு?
நீயே ஒரு காலத்துல ஜோசியத்தை கட்டிக்கிட்டு தானே அலைஞ்ச.